அல்லேலூயா. அப்போ ரகசியங்களை கற்றுத்தர்றோம். ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான்னா அவன் செழிப்படைஞ்சிருவான். அல்லேலூயா. எந்தெந்த மனுஷனெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறாளோ அவெல்லாம் உயர்ந்து தான் இருப்பான். அல்லேலூயா. எந்தெந்த மனுஷன் கடவுளிடத்தில் வர்றானோ அவெல்லாம் செழிப்பாக இருப்பான். அல்லேலூயா. அப்போ செழிப்பிற்கான திறவுகோல் என்ன அப்படின்னு கேட்டால், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், நான் அவரோடு பழகி அவரோட சமாதானமாக இருக்க போகிறேன், அப்பொழுது அதனால் எனக்கு நன்மை ஒன்றா இருக்குமா? அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பேர் கோல்டு. ஓப்பேரின் தங்கன்னு என்னது? நம்ம இருக்கிற மாதிரி 24 கேரக்டர்லாம் தாண்டி உச்சகட்டம் அது. அல்லேலூயா. திஸ் இஸ் த பியூரஸ்ட் கோல்டு, த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. அது அரபு தேசத்தில் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஓப்பர் கோல்டு எப்படி இருக்குமா? உங்கள் வீட்டில் டஸ்ட்டு மாதிரி கிடக்குமா? டஸ்ட்டு தூளை போல் இருக்குமா? அப்போ என்ன செஞ்சால் உங்கள் வீட்டுக்கு தங்கம் வரும் அப்படின்னா, அவரோட பழகி சமாதானமாக இருந்தால். சொல்லுங்கள், அவரோட பழகி சமாதானமாக இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ செழிப்பிற்கான திறவுகள் என்ன? அவரோட பழகி, தேவனோடு பழகி சமாதானமாக இருப்பது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. இதில் அடிமையாக இருக்கிறாங்க? ஒரு நாட்டுக்கிட்டே அடிமையாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு நாட்டுக்கிட்டே அடிமையாக இருக்கிறாங்க. எப்படி அடிமையாக இருக்கிறாங்க? கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால ரொம்ப நாள் அந்த இடத்துல அடிமையாக இருக்க முடியல. கரங்களை தட்டுங்க. ஏன்? விடுதலை செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ல. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு வெளிச்சத்தை நான் சொல்கிறேன், ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நாட்கள் அடிமையாக வாழ முடியாது. நீ ஏன் நினைச்சாலும் முடியாதுன்ற சொல்கிற நாளுக்கு காலை வேளையில் தீர்க்க